மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு 6:1. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது போதும். நாம் ஜெபம் செய்கிற விதத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவன் ஜெபம் செய்ய வேண்டிய விதமாவது அப்படின்னா விதத்தை குறித்து பேசுகிறார் ஆண்டவராகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவங்க சிறு வயது முதல்ல ஜெபிக்கிறவர்கள். ஜெபம்னா என்ன நல்லா தெரியும், ஆனா சரியான விதத்துல அவங்க என்ன செய்யல, ஜெபிக்கல. ஆகனால நீங்க ஜெபிக்க வேண்டிய விதத்தை குறித்து ஆண்டவர் போதிக்கிறார். ஆமென். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதானா ஆண்டவர் ஆகிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். ஆக இங்கிருந்து அவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். எல்லாவற்றையும் சோர்ஸ் யாரு? நம்முடைய ஆண்டவர் ஆகிய தேவன். நாம் அங்கிருந்து வந்தோம், அதனால அங்கிருந்து நாம வந்தபடியினால அந்த பரலோக பிதா நாம இங்கிருந்து வந்தோமோ அங்கிருந்து நாம அழைக்கும்படி ஆண்டவராய் கர்த்தர் என்ன விரும்புகிறார். இரண்டாவது, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாமம் அது பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு அந்த நாமம் பரிசுத்தப்படுவதாக. உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக சொல்வது மாத்திரம் அது பரிசுத்தம் ஆவதல்ல. அவர் ஏற்கனவே அவர் பரிசுத்தம் உள்ளவராகவே இருக்கிறார். ஆமென். 1 பேதுரு 1 வாசிக்கிறோம். நான் பரிசுத்தர், நான் கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் என்ன பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. லேவியர் 11ஆம் அதிகாரத்துல நீங்க 40 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் கர்த்தர், நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்கள் எல்லா நடக்கையிலும் என்ன செய்யுங்க, பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதனால பரிசுத்தம் என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம், எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வல்லமை, எனக்கு கொடுக்கப்பட்ட நாமும் பரிசுத்த குலைச்சல் ஆகக்கூடாது பிசாசினால், அதனுடைய கொடுக்கக்கூடிய காரணத்தினால் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய நாமம் பரிசுத்தம். அப்படியே ராஜ்யம் வருவதாக என்றால் ராஜ்யத்தை குறி அதிகமாக என்ன செய்யணும் நம்ம பார்த்தோம். ராஜ்யம் என்றால் ஆண்டவர் நம் மீது ஆளுகை செய்கிறார். ராஜ்யம் என்றால் இங்கே பூலோகத்துல 2 விதமான பலன் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஒன்று பரலோகத்தின் ராஜ்யம், அதாவது தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பலன் செய்து கொண்டிருக்கிறது. இன்னொரு ராஜ்யம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால் பிசாசுடைய ராஜ்யம் பலன் செய்து கொண்டிருக்கிறது. அதை வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2 வாசிங்க. 8:2 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணங்களிலிருந்து விடுதலை ஆக்கிற்றே என்று சொல்லப்படுது. அப்படி என்றால் 2 விதமான ஆளுகை காணப்படுது. ஒன்று மரணத்தினுடைய ஆளுகை, அது பிசாசுடைய ராஜ்யம் என்ன செய்கிறது, பாவத்தின் மூலமாக இழுத்துக்கொண்டு அந்த ராஜ்யம் பலன் செய்து கொண்டு. ஆகினால்தான் அந்த ராஜ்யத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஆண்டவராகி கர்த்தர் செய்து வைத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம், உங்களுடைய ராஜ்யம் வருவதா. ஏனென்றால் உங்களுடைய ராஜ்யம் வருகிறது என்று சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால், இங்க உலகத்தில் உள்ள 100% மக்கள் எல்லாமே 99 சொல்வதை காட்டிலும் 100% மக்கள் எல்லாம் பிசாசுடைய ராஜ்யத்தினால், அதாவது அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறாங்க. ஏன்னா ஆதாமுடைய ஜென்ம சுபாவத்தினுடைய அந்த தன்மை அவனுக்குள்ள இருக்கிறபடினால சிறு வயதிலிருந்து அது அவன் வளர வளர அது உழைத்து என்ன செய்கிறது, பெரிய மரமாகி விடுகிறது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. எனக்கு தெரியும் ஒரு நல்ல ஒரு தெய்வ மனுஷன். அந்த தெய்வ மனுஷனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை விளையாண்டு கொண்டே இருந்துச்சு. நல்லா படிச்சுங்க. அந்த பிள்ளை விளையாண்டு கொண்டே இருந்தது. அந்த பிள்ளைக்கு கொலை செய்வது என்னன்னு தெரியாது, பொய் சொல்வது என்னன்னு தெரியாது, பிறத்தியாரை வஞ்சிக்கணும் அப்படின்னா தெரியாது. அந்த குழந்தைக்குள்ள இருக்கிற பாவ பிரமாணம் அல்லது பிசாசுடைய ராஜ்யம் எப்படி அவனுக்குள்ள கிரியை செய்து என்பதை நான் சொல்றேன். அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்னா, விளையாண்டு கொண்டு இருந்தான். இது விளையாண்டு கொண்டு இருக்கும்பொழுது ஒரு சின்ன கொசு என்ன செய்தது, அந்த மகனை என்ன செய்து கடிச்சு அப்படியே இருக்கும்போது அந்த அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்படியே அந்த கையில கடிக்குதுன்னா அப்படியே கொண்டு வந்து அந்த கையில உள்ள அந்த கொசு என்ன செய்யலாம், அதை பிடிச்சிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா, அது நல்லா ஒரு இதை பிடிச்சிட்டு ரெக்கை இது பண்ணிட்டு என்ன செய்யலாம், என்னை கடிக்கிறியா, நீ பறக்க முடியாது, நடந்தே போ. என்ன செய்ய, நீ நடந்தே போ. அப்போ பாருங்க அந்த அவனுக்குள்ள ஒரு தன்மை எப்படி இருக்கு பாருங்க. இன்னொரு நாள் என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த அதே மாதிரி ஒரு கொசுவை பிடிச்சி காலெல்லாம் பிச்சுட்டு, ரெக்கை இல்லாம காலெல்லாம் பிச்சு விட்டுட்டு அதை பறக்க விட்டான். அவன் என்ன சொன்னான் அப்படின்னா,
நீ என்ன கடிச்சிட்டில, நீ எங்கேயுமே உட்காரக்கூடாது, பறந்துகிட்டே இருந்து என்ன செய்ய சாகு, பறந்துகிட்டே என்ன செய்ய சாகு. அப்புறம் மறுபடியும் இன்னொரு நாள் என்ன செய்யறானாக்கா, ரெக்கையை விட்டுட்டான், அந்த கொசுவுக்கு அந்த நீடில் மாதிரி இருக்கு இல்லையா, அதை பிச்சுட்டு என்ன செய்தான், கையாலே அதை வந்து பிச்சு விட்டுட்டு, நீ என்ன செய்ய, என்ன கடிச்சிட்ட, சரி ரைட்டு, நீ இனிமே யாரையுமே கிடையாது, பட்னியா கிடந்தே சாகு. என்ன செய்யுது, பட்னியா கிடந்தே. அப்ப பாருங்க, அந்த மகனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வன்மம் என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. அப்ப எதனால உண்டாக்குகிறது அப்படின்னா, இந்த பிசாசுடைய ஆளுகை, அந்த ஜென்ம சுபாவம் அவனுக்குள்ள இருக்கிறபடினால அப்படிப்பட்ட ஒரு கொடூர தன்மை அந்த மகனுக்குள்ள இருந்து வெளிப்படுகிறது. அப்ப பாருங்க, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னா, உங்களுடைய ஆளுகை எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய உள்ளத்துல, எங்களுடைய இல்லத்துல என்ன செய்ய ஆளுவதாக என்று ஆண்டவராய் கர்த்தர் ஜெபிக்கும்படி ஆண்டவராய் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவருடைய ராஜ்யத்துல என்ன இருக்கு என்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய ராஜ்யத்துல வந்து பரிசுத்தம், ஆளுகை, கீழ்ப்படுதல், வல்லமை, பலன், பிசாசின் அதிகாரம், பாதுகாப்பு, போஷிப்பு, பிரசன்னம், ஒருமனம், இதெல்லாம் காணப்படுகிறது. அப்ப நம்முடைய வீட்டுல ஒருமனம் இல்ல, பரிசுத்தம் இல்ல, போஷிப்பு இல்ல, பாதுகாப்பு இல்ல, பிசாசின் அதிகாரம் இல்ல, வல்லமை இல்ல, ஆளுகை இல்ல, கீழ்ப்படுத்தல் அப்படி இல்ல அப்படின்னா, யாருடைய ராஜ்யத்தின் கீழே அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அப்ப அந்த காலத்துடைய ராஜ்யத்துல பிசாசுடைய ராஜ்யத்தின் கீழாக இருக்கிறாங்க என்பதுதான் என்னது, இதற்கு அடையாளமாக. அப்போ ஒருவன் வருகிறான், பிசாசு அவனுக்கு எதிர்கொண்டு வருகிறது. அப்ப பிசாசு எதிர்கொண்டு வருகிறான், அந்த பிசாசை எதிர்த்து அவன் போரிட்டு அந்த பிசாசுக்கு பதிலடி கொடுத்து அந்த பிசாசை வென்று துரத்துகிறான் என்றால், யாருடைய ராஜ்யம் செயல்படுகிறதுனா, ஆண்டவருடைய கர்த்தருடைய ராஜ்யம் அவனுக்குள்ள இருக்கிறது. அந்த நாட்களில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பிதாவாகிய தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம். வறுமையில இருந்தான், தரித்திரனா இருந்தான். லாசர் என்ன பண்ணா, தரித்திரனா இருந்தான், கூனியா இருந்தாங்க. 18 வருஷமா என்ன செய்தாங்க, கூனியா இருந்தாங்க. ஆபிரகாம் புத்திரியா இருக்கிறான், இந்த கட்டில இருந்து அவளை விடுவிக்க கூடாது இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராய் கர்த்தர் அந்த கூனியை பார்த்து பேசினாரு, உடனே கூன் நிமிர்ந்தது. இந்த 18 வருஷமாய் கட்டப்பட்டிருக்கிற அந்த பிசாசுடைய கட்டுகளிலிருந்து, அந்த ராஜ்யத்தின் கட்டுகளிலிருந்து ஆண்டவராகிய கர்த்தர் கூனி அதை சுதந்திரிக்கும்படி பலனை கொடுத்து அதை பேசினார், உடனே கட்டுகள் அறுந்தது. அப்ப ஆண்டவருடைய ராஜ்யம் அந்த மகனுக்குள்ள உண்டானது. அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த ராஜ்யத்தின் வல்லமையை எடுத்து என்ன செய்ய வேண்டும், அதிகாரம் செலுத்த வேண்டும். அதைத்தான் ஆண்டவராய் கர்த்தர் விரும்புகிறார். யூத குலத்துல குருடர் இருந்தாங்க, செவிடர் இருந்தாங்க, பிணியால் தான், பிசாசு பிடித்தவன், ஏன் பிசாசு பிடித்தவர்கள் கூட இருந்தாங்க அந்த யூத குலத்துல. என்ன ராஜ்யத்தின், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய சந்ததிக்குள்ளே என்ன காணப்பட்டதுன்னா, ஒரு அடிமைத்தனம் காணப்பட்டது. ஒரு ராஜ்யத்திற்குள்ளாக, அந்த ராஜ்யின் ஆளுகைக்குள்ளாக நசுக்கப்பட்டு, அந்த ராஜ்யத்து பிசாசுடைய ராஜ்யத்துக்குள்ளாக அமிழ்க்கப்பட்டு அவங்க கிடந்தாங்க. ஆண்டவராய் கர்த்தர் என்ன சொன்னாரு, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி அந்த ராஜ்யத்திற்குள்ள ஆண்டவராய் கர்த்தர் அந்த ஜனங்களை கொண்டு வரும்படி, அதற்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய சித்தம், அப்படி உங்களுடைய சித்தம் என்றால் அவருடைய விருப்பம், டெர்மினாலஜி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய விருப்பம் என்ன என்று சொல்லி. அப்போ ஆண்டவருடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும். அப்ப யாருடைய விருப்பம் செயல்பட்டு கொண்டிருக்கு, மனுஷீக விருப்பம் செயல்பட்டு கொண்டிருக்கு. இந்த மனுஷீகம் எதன் மூலமாக நடத்தப்படுகிறது என்றால், ஆவியின் மூலமாக அல்ல, பிசாசுடைய காரியத்தின் மூலமாக நடத்தப்படுவது நிமித்தமாக தான் என்ன உண்டாகிறது, அவருடைய விருப்பம் செயல்படாமல் இருக்கிறது. பாருங்க, காஷ்மீர்ல பார்க்கிறோம், யாருடைய விருப்பம் அது, தேவனுடைய விருப்பமா இல்ல, பிசாசுடைய விருப்பம். ஒரு சிறு பிள்ளையை சிதைக்கும்படி யாருடைய விருப்பம், பிசாசுடைய விருப்பம். தேவனுடைய கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கிறார். போன வாரத்துல நான் ஒரு ஆர்டிகிள் நான் படிச்சேன். ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்ப வேண்டும். அது ரொம்ப சின்ன டவுனா இருந்து, சிறிய மக்கள் தொகை தான் இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு பயம் இல்லை. நடுராத்துல என்ன செய்தாங்க, ஒரு 10-11 மணி நடந்து வந்து கொண்டிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா திடீர்னு இல்ல, யாருமே ஆள் இல்லை. ஆள் இருப்பாங்கன்னு நினைச்சு வந்தாங்க, ஆனா ஆளே இல்லை. ஆனா ஒருவன் மாத்திரம் நின்று கொண்டு இருந்தான். அப்போ உடனே அந்த சகோதரி, அந்த தங்கச்சி என்ன செய்யறாங்க, நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் தனியா போறேன், நீங்க என்னோடு கூட வாங்க, உங்களுடைய பாதுகாப்பு எனக்கு இருப்பதாக, உங்களுடைய பாதுகாப்பின் சட்டை நிழலில் கூட நான் இருக்கிறேன், நீங்க எனக்கு பாதுகாப்பு கொடுத்தபடினால நமக்கு நன்றி, நான் கடந்து செல்றேன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கடந்து சென்றாங்க. பாருங்க, அந்த மகன் இந்த பெண்ணுக்கு துன்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லது கேடு விளைவிக்க வேண்டும் இருந்த அந்த கொலைகாரன் என்ன செய்தான்னா, அந்த சிவத்தில் ஓரமா அப்படியே நின்று பார்த்து கொண்டே இருந்தான். இந்த பெண் என்ன கடந்து சென்ற பிறகு அவன் வீட்டுக்கு போய்விட்டார். அவன் டிவி மறுநாள் காலையில பார்க்கும் பொழுது அந்த யார் நின்று கொண்டிருந்தானோ அவன் பக்கத்துல இருந்த வீட்டுக்குள்ளாக நுழைந்து அங்க திருடி கொலை செய்து அந்த காரியத்தை செய்தான். அப்போ
காரியத்தை செய்து அதை பார்க்க யாருமே இல்லை. ஆனா இவன் மாத்திரம் என்ன செய்தான், அந்த அவனை பார்த்தான், அவனை நிக்கிறவனை பார்த்தான். நிக்கிறவனை பார்த்தோன்னு அந்த தைரியமாக அந்த பெண்ணு போய் சொன்னா, நான் யார் கொலை செய்தால் என்று அடையாளம் காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 10-15 பேர் நிறுத்தி வச்சுட்டாங்க. எப்படி, அதாவது ஒருத்தங்களை சாட்சி சொல்ல வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க நம்மளை பார்க்க முடியாது, நாம் அவங்கள பார்க்க, அப்படிப்பட்ட கண்ணாடி வச்சிருப்பாங்க. அவங்க இருக்கிற பாகத்துல நல்ல பிரைட்டா லைட் இருக்கும், சாட்சி சொல்லுகிற ஒரு பக்கத்துல லைட் இருக்காது. ஏன்னா அவங்க தான் சாட்சி சொல்றவங்க, அதனால இவங்களை அவங்க பார்க்க முடியாதுங்கிறதுக்காக இவன் தான் அந்த கொலை செய்தவன், இவன் தான், நான் போன பிறகு இது நடந்தது என்று நீங்க சொல்றீங்க இல்லையா, நான் போகும்போது என்ன பார்த்துக்கிட்டு இருந்தான், இவன் தான் என்ன செய்தான், அந்த வீட்டுக்குள்ள போய் இது பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அதை சொன்னாங்க. உடனே சொன்னாங்க, நீங்க எப்படி இந்த காரியத்தை இதை நீங்க துல்லியமா சொல்றீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டும்பொழுது, நான் போனதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிடம் கழித்து இந்த சம்பவம் நடந்ததுனால இவன் தான் என்று ஆணித்தரமாக சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த கொலைகாரனை பார்த்து கேட்டாங்க, உனக்கு எதிராக ஒருத்தவங்க சாட்சி கொடுத்தாங்க, உங்களுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக ஒவ்வொரு பெண் உங்களோடு கடந்து சென்றாங்க, அவங்க தனியா தானே சென்றாங்க, ஏன் அவங்கள ஒன்று செய்யவில்லை அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாரு, நான் அந்த பெண்ணை துன்புறுத்தி அல்லது அவங்கள்ட்ட பணத்தை இதெல்லாம் அடிச்சு அல்லது நகையை பறிக்க வேண்டும் என்றுதான், கொலை செய்துவிட்டு எப்படியாவது இழக்க வேண்டும் தான் நினைத்தேன். ஆனா அந்த பெண்ணுக்கு பின்பாக 6.5 அடி உயரமுள்ள 2 பலசாலிகளான 2 பாடி கார்டு மாதிரி வந்துகிட்டு இருந்தாங்க, அதனால நான் ஒன்று செய்யவே இல்லை, ஆகையினால நான் அவங்கள விட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னார். இந்த பெண்ணை போய் கேட்கும் பொழுது, இல்லை நான் தனியாக தான் வந்தேன்னு சொன்னாரு. அப்பதான் அந்த பெண் உணர்ந்து கொண்டா, நான் ஜெபித்ததற்காக கர்த்தர் எனக்கு பாதுகாப்பை கட்டளையிட்டு ஆண்டவர் என்ன செய்தார், என்னை பாதுகாத்தார் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன இருக்கு, பாதுகாப்பு இருக்கு. ஆமென், அல்லேலூயா. பிசாசுடைய ராஜ்யத்துல என்ன இருக்கு, பாதுகாப்பு இல்லை. நடைபெற்ற எல்லா சம்பவம், காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடைபெற்ற எல்லா சம்பவத்திலையும் பார்த்தோம்னா பாதுகாப்பு மனிதனுக்கு இல்லை. நமக்கு என்ன இருக்கு, பாதுகாப்பு இருக்கு. ஆகவே ஆண்டவருடைய ராஜ்யம் என்ன செய்யப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். அல்லேலூயா. நமக்கு நிச்சயம் இருக்கு, நமக்கு அஷூரன்ஸ் இருக்கு. என்னன்னா நம்ம வெளியில போயிட்டு பாதுகாப்பாய் வருவோம். எவ்வளவு தூரம் போனாலும், எவ்வளவு நெருக்கத்துல போனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை பாதுகாப்பார், வேலை செய்ய என்னோடு கூட இருப்பார், எனக்கு பாதுகாப்போடு என் தேவனாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் தன்னுடைய தேவ தூதர்களை எனக்கு அனுப்பித்து இருக்கிறார் என்பது நிச்சயமா உணர முடியும், அனுபவிக்க முடியும். ஏன்னா அவருடைய ராஜ்யத்தில் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி, வருவதாக மாத்திரமல்ல, அந்த ராஜ்யத்துக்குள்ள நாம இருக்கிறபடினால அந்த பாதுகாப்பு எப்பொழுதும் நமக்கு காணப்படும். அல்லேலூயா. அவருடைய சித்தம் எப்படி செய்யப்படுகிறது, நடைபெறுகிறது. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்னும் எங்களுக்கு தாரும். அப்போ ஆகாரம் என்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரம் அப்படின்னா, எங்களுக்கு நிறைய ஆகாரம் தாங்குங்க, எங்களுக்கு அதிகமா தாங்க அப்படின்னு சொல்ல தேவையில்லை. எங்களுக்கு வேண்டிய ஆகாரம் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வேண்டிய ஆகாரம்னா, இந்த சரியான ஆகாரம் எனக்கு வேண்டும், சரீரத்திற்கு சரியான ஆகாரம். இது ஆவிக்குரிய ஆகாரத்தை பற்றி வருகிற வாரத்தில் என்ன செய்வோம், காண்போம். கடந்த வாரத்தில் என்ன செய்தோம்னா, நமக்கு ஆகாரத்தின் மூலமாக நாம் வேலை செய்து பிழைப்பதற்காக, வேலை செய்வதற்கு ஆகாரத்தின் மூலமாக நம்ம பலன் கொள்ளணும், அதன் மூலமாக நமக்கு பலனை, சக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன செய்ய, ஆகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆகாரத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார் சரீரத்தில். வேதத்துல வாசிக்கிறோம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படிப்பட்ட பிழைப்பு என்றால் ஆவிக்குரிய ரீதியில அது சொல்லப்பட்டிருக்கிறது. சரீரத்திற்கு என்னவென்றால், சரீரத்திற்கு நாம் சாப்பிட்டு ஆக வேண்டும். ஆமென். போன வாரத்துல நம்ம சொன்னோம், நம்முடைய பாடியில என்ன இருக்கு, நமக்கு ரீசார்ஜபிள் பேட்டரி மாதிரி ஒன்று இருக்கு. போன வாரத்துல என்ன பார்த்தோம், ரீசார்ஜபிள் பேட்டரி. லங்ஸ், லிவர். நேற்று நைட்டு அதிகமாக நாங்கள் யாரும் சாப்பிடவே இல்லை. என்ன செய்தோம், போயிட்டு வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நாங்கள் படுத்துட்டோம். பாலை குடிச்சு அப்படியே ஒரு நொறுக்கு தண்ணி சாப்பிட்டு அப்படியே படுத்துட்டோம். ஆகினால சாப்பிடலை. காலையில் எழுந்திரிச்சு எனக்கு நல்லா பசிச்சுது. நைட்டு சாப்பிடலை. காலையில் நான் பரவாயில்ல நான் போகிறேன் அப்படின்னா, எதனுடைய அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாருக்கும் லிவர் இருக்கு. அந்த லிவரில் நாம சாப்பிட்ட சாப்பாடு போக மிச்சமுள்ள எனர்ஜி அந்த என்ன செய்து அந்த லிவர் சேமித்து வைத்துக் கொள்கிறது. காலையில நான் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடணும்னா சாயந்தரம் கண்டிப்பா சாப்பிட்டே ஆகும். அப்பதான் என்ன செய்யும், பலன் வரும். இருக்கலாம், ஆனா என்ன செய்ய, வேலை செய்ய முடியும், சுவாசிக்கலாம், பேசலாம், வரலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஆனா நாட்கள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா போக போக என்ன உண்டாகும் அப்படின்னா,
சோர்வு உண்டாகும். அப்ப நமக்கு உடலுக்கு சக்தி தேவை என்பதற்காக ஆண்டவராய் கர்த்தர் சில உணவுகளே ஆண்டவராய் கர்த்தர் படைத்திருக்கிறார். நமக்கு கொஞ்சமா கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. தம்பி நீ 1/2 வயிறு சாப்பிட்டுக்க போதும், இது நல்லதுன்னு நான் விரும்புறேன், அதனால இது போதும், இது நாம சொல்றது. ஆனா கர்த்தர் அப்படி கிடையாது. ஆண்டவர் அதிகமாய் கொடுக்கிறது. ஆமே. படகு கொடுத்தா படகு 2 படகும் அமிழத்தக்கதாக 153 மீன்கள் என்ன செய்தார்? ஆண்டவராய் கர்த்தர் கொடுத்தார். ஆமே. நல்ல தம்பி நீங்க 4 பேர் 5 பேர் தான் இருக்கீங்க, ஒவ்வொரு மீனும் போதும், ஒன்னே 50 கிலோ தான் இருக்கு, நீங்க சாப்பிட்டாலே ஒரு வாரத்துக்கு நீங்க பத்திரமா வச்சுக்கலாம். அப்படி அல்ல. ஆமே. அவர் கொடுப்பதை அளந்து பார்த்து கொடுக்கிறவல்ல, அளவில்லாமல் கொடுக்கிறவர். ஆகையினாலதான் உங்களுடைய ராஜ்யத்துல எங்களுக்கு வேண்டிய ஆகாரம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுங்க என்றால் அதிகமான ஆகாரம் இல்லை. வாசிங்க மத்தேயு 14:1 வாசிங்க. எப்படி அளந்து போடுகிறார் என்பதை நம்ம குறித்து பார்ப்போம். அதுக்கப்புறம் எந்த ஆகாரம் வேண்டான்னு ஆண்டவர் சொல்றாருன்னு பார்ப்போம். வாசிங்க. அக்காலத்தில் சரி, ஒரு நிமிஷம். 1-13 வரைக்கும் ஒரு சம்பவம், அதை நான் சொல்லி முடிச்சிடறேன், வாசிக்க வேண்டாம். யோவான் ஸ்நானகனை கொலை செய்யாது இருக்கும்படி ஏரோது என்ன செய்தான்? ஏன் அப்படின்னாக்கா, சகோதரனுடைய மனைவி என்ன செய்தான்? அந்த ஏரோதை வைத்துக் கொண்டான். சகோதரனுடைய மனைவியை ஏரோதியாள் என்று சொல்லப்பட்ட அந்த பெண்ணை வைத்திருந்தான். இது ராஜாவே ஒரு அவதூறு, ராஜாவுடைய வாழ்க்கையிலே ஒரு அவப்பெயர், ராஜாவுடைய வாழ்க்கையில சீர்கட்டி இருக்கிறதுபடி ஜனங்கள் பேசினாங்க. அது தேவனுக்கு பிரியமில்லாத செயல். ஆகையினால இந்த இஸ்ரவேல் ஜனத்தை ஆளுகின்ற ராஜாவுடைய ஸ்தானத்துல இருக்கிற அந்த மகன், அந்த அதிகாரம் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறபடியினாலே அவன் அப்படி இருக்கலாகாது என்று சொல்லி அதை முகமுகமாக இந்த ஏரோதுக்கு இந்த யோவான் ஸ்நானன் கண்டிதம் செய்தான். இதன் நிமித்தமாக அவனை கொலை செய்ய வேண்டும் என்று, யோவான் ஸ்நானகனை கொலை செய்ய வேண்டும் என்று இந்த ஏரோது என்ன செய்தான்? விரும்பினான். ஜனங்கள் இவன் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறபடினால அதற்கு பயந்து என்ன செய்யறனாக்க கொலை செய்யாமல் தான். அப்போ ஒரு சம்பவம் வந்தது. இவனுடைய ஜென்ம நாள் வந்தது. அந்த பிறப்பின் நாள்ல என்ன உண்டாயிடுச்சு அப்படின்னா, அந்த ஏரோதியாள் என்று சொல்லப்படுகிற மறுமனையாட்டி என்ன செய்தா அப்படின்னா, தன்னுடைய மகளை என்ன செய்தா? இளப்பெண்ண அந்த ஏரோதுக்கு முன்பாக ஆட விட்டா. நல்லா நடனம் பண்ணி களியாட்டெல்லாம் செய்து முடிச்ச பிறகு அந்த ஏரோது எல்லா தேசாதிபதிகளும் எல்லா ராஜாக்களும் கூடியிருக்கிற அவையில அவன் ஆடினபடினாலே, சிறுப்பின்னு நீ விரும்புகிறத கேள்வி நான் அவனுக்கு தர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இவ ஒன்றும் தெரியல. உடனே ஓடி போய் தன் தாயிட்ட போய் கேட்கிறா, நான் என்ன கேட்க வேண்டும் தாயை சொல்லுங்க அப்படின்னு. அவ கேட்கிறா, யோவான் ஸ்நானனுடைய தலையை கொண்டு வா, யோவான் ஸ்நானனுடைய தலையை கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஏரோதுக்கு என்ன உண்டாயிடுச்சு அப்படின்னா, அப்படி நடுக்க உண்டாயிடுச்சு. அதை கொடுக்க மனதில்லாத இருந்தா. ஆனா வாக்கு எல்லாரும் முன்பாக கொடுத்தபடினால அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு அவன் கடமை உள்ளவனாய் இருக்கிறபடினால ராஜா துக்கம் அடைந்தான். ஆகிலும் ஆணையிட்டது நிமித்தம் 14:9 பந்தியில் கூட இருந்தவர்கள் நிமித்தம் அதை கொடுக்க கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவல்கூடத்துல யோவான் சிறைச்சேதம் பண்ணிவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன செய்யலாம்? சிறைச்சேதம் பண்ணிவிட்டாங்க. சிறைச்சேதம் பண்ணிவிட்ட பிறகு ஆண்டவராய் கர்த்தருக்கு இதை கேள்விப்படுறாங்க. ஆண்டவராய் கர்த்தர் கேள்விப்பட்ட உடனே என்ன செய்ய? தனியா போயிடுறாங்க. தனியா போன பிறகு ஆண்டவராக இயேசு என்ன செய்தார்? ரொம்ப மன துக்கத்தோடு போறார். ஏன்னா ஆண்டவராக இயேசு பிறப்பதற்கு முன்பாக இந்த எலிசபெத்துக்குள்ள இந்த யோவான் ஸ்நானகன் மரியாளை பார்த்த உடனே துள்ளிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த யோவான், தாயின் வயிற்றிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட முதல் மனிதன் யாருனாக்கா இந்த யோவான் ஸ்நானகன் தான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால என்ன செய்யப்பட்டிருக்கு? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஸ்ரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே நீ வாழ்க என்று சொல்லி எலிசபெத் என்ன செய்யறா? பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பேசினா. இந்த பிள்ளையும் அபிஷேகம் பண்ணப்பட்டது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு மனிதன். ஆமென். அல்லேலூயா. உலகத்துல பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய முடிவு, புதிய ஏற்பாட்டு காலத்தின் ஆரம்பம், அது ரெண்டும் பட்ட இடத்துல இருக்கப்பட்ட மிகப்பெரிய மனிதன் இந்த யோவான் ஸ்நானகன். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் பெரியவன் இனி பிறப்பது இல்லை என்று ஆண்டவராய் கர்த்தர் அவ்வளவு பெரிய நல்ல ஒரு ஊழியக்காரன். அப்பேற்பட்ட ஊழியக்காரன் என்ன செய்ய? சிறை சேதப்பட்டார். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்காக வருவதற்காக யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பாதையை உண்டாக்கினவர்.
வரும் கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள வகை தேடுடன் யார் என்று சொல்லி பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் ஆசாரியர்கள் எல்லா பிரதான ஆசாரியர் எல்லாருமே கடிந்து கொண்டார். யாருக்கு பட்சபாதம் வைக்கவே இல்லை. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையாளன், அப்படிப்பட்ட ஒரு குணாளன், அப்படிப்பட்ட ஒரு தேவ பக்தி நிறைந்த வைராக்கியமா கர்த்தருக்கென்று ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிற ஒரு நல்ல தேவ மனுஷன் சிறைச்சேதம் பண்ணப்பட்டான். மறுபடியும் ஆண்டவராய் கர்த்தர் ஒரு தூரத்துல போனாரு. தூரத்துல போய் இயேசு அதை கேள்விப்பட்டு அவிடம் விட்டு படகில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு 13 பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்தில் போனார்கள் என்று சொல்லப்பட்டது. இயேசு 14 வாசிக்கிற இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்களில் மனதுருகி அவர்கள் வியாதியா இருந்தவர்களை சொசமாக்கினார். சாயங்காலம் அவருடைய சீசர்கள் இது வனாந்தரமான ஒரு இடம், நேரமாயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவளை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பம் 2 மீன்களே அல்லாமல் வேறொன்றும் இல்லை, அவைகளை எங்களிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது இயேசு ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களை கொடுத்தார்கள். பாருங்க, எல்லோரும் சாப்பிட்டு அரை வயிறு நிரம்பி இருந்தார்கள். மீதியான துணிக்கையில் கூடையில் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருந்தன. அப்படியா இருக்கு? இல்ல, வாசிங்க. எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எல்லாரும் சாப்பிட்டு என்ன செய்தாங்க? திருப்தி அடைந்தாங்க. பாருங்க, 12 கூடை நிறைய என்ன செய்தாங்க? எடுத்தாங்க. அவருடைய ராஜ்யத்துல அவர் தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய ஜனங்களுக்கு போஷிக்கிற விதம் எப்படிப்பட்ட விதமாய் இருக்கிறது என்றால், ஆண்டவர் திருப்தியாய் சாப்பிட வேண்டும், நிறைவாய் சாப்பிட வேண்டும். அதுதான் அவருடைய எண்ணம், அவருடைய மனம், அவருதான் அவருடைய நோக்கம், அவருதான் அவருடைய வாஞ்சை, அது விருப்பமும் அப்படிதான். ஆமென். அல்லேலூயா. அப்பா 2 மீன் 5 அப்பம் தான் இருக்கு, இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கீங்க, என்ன செய்யுங்க? முதல்ல அப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா பிட்டு தரேன், நீங்க சாப்பிடுங்க. அப்படியா இருக்கு? ஆசீர்வதித்து அந்த ஜனங்களை பிட்டு கொடுத்தார். நல்லா பந்தி இருந்தாங்க. இன்னொரு லூக்கால சொல்லப்பட்டிருக்கு, 50 பேராய் பந்தி இருக்க சொன்னார்கள் என்று சொல்லி. 50 என்றால் பாருங்க, பெந்தேகோஸ்தே நிறைவு, அதாவது யூபிலியின் ஆண்டை குறிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. விடுதலையின் ஆண்டு. அவங்க என்ன செய்யப்பட வேண்டும்? விடுதலை ஆக்கப்பட வேண்டும். 50 என்றால் ஒரு 7 7 மடங்கு முடிந்த பிறகு 50வது வருஷம் யூபிலியின் வருஷம். அப்ப யூபிலியின் வருஷத்துல என்ன செய்யலாம்? யாரும் கடன் பெற்றவனும் அந்த கடலிலிருந்து விடுதலை பெறலாம். யாரும் தன்னுடைய நிலம் அடகு வைத்திருந்தால் அந்த நிலம் அடகு வைத்திருந்து விடுதலை பெறலாம். யாரும் அடிமையாக கொல்லப்பட்டிருந்தால் அவன் அடிமையிலிருந்து என்ன செய்யப்படலாம்? விடுவித்துக் கொள்ளலாம். 50 பேராய் அப்படின்னா அவங்க யூபிலியில என்ன செய்ய போறாங்க? அவங்க சுதந்திரிப்பாங்க, அவங்க விடுதலை பண்ண போறாங்க, அவருடைய ராஜ்யம். ஆகையினாலதான் என்ன செய்தார் ஆண்டவராய் கர்த்தர் 50 பேராய் உட்காருங்க என்று சொன்னார். 50 பேராய் அவங்க உட்கார்ந்து எல்லாம் திருப்தியாய் சாப்பிட்டு 12 கூடை நிறைய என்ன செய்றாங்க? எடுத்தாங்க. அப்போ நம்முடைய ஆண்டவருக்கு அவர் ஆகாரத்தை கொடுப்பதுல தரமான ஆகாரத்தை கொடுக்கிறவர் கஞ்ச பிசுனாரி கிடையாது. அதிகமாக கொடுக்கிறவர், நன்றாக கொடுக்கிறவர். டீ கடைக்கு போறோம், டீ கடைக்கு போன மாஸ்டர் ஒரு டீ அப்படிங்கிறோம். மாஸ்டர் டீ எவ்வளோ கேட்கறதே கிடையாது. ஏன்னா நம்மகிட்ட ஒரு 50 ரூபா 100 ரூபா இருக்கும்போது டீ தானே என்ன மிஞ்சிட போகுது? இல்லை 30 ரூபா ஆயிட போதா? என்கிட்ட 50 ரூபா இருக்கு, கேட்கவே மாட்டோம். ஆனா ஹோட்டலுக்கு போனா ஏன் அப்படின்னாக்கா பொருளாதாரம் அப்படிப்பட்ட நிலையில இருக்கு. அந்த பொருளாதாரத்திலிருந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள அவருக்கு வேண்டிய ஆகாரத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப பணக்காரங்க பாருங்க, அனில் அம்பானி ஹோட்டலுக்கு போனாங்கன்னாக்கா அது வேணும் இது வேணும் ஆர்டர் பண்ணுவாங்கல்ல. பணம் எவ்வளவு ஆனா வாங்கிட்டு சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க. அப்போ அவங்களுக்கு பணம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதனுடைய விலையை பத்தி என்ன செய்வதில்லை, கவலைப்படவே மாட்டாங்க. எவ்வளவு வேணாலும், குவான்டிட்டி எவ்வளவு வேணாலும் சாப்பிடுவார். நம்முடைய ஆண்டவர் தயாள குணம் உள்ளவர். அவருடைய ராஜ்யத்துல, அவருடைய ஆளுகையின் கீழே வேண்டிய ஆகாரத்தை என்ன செய்ய எங்களுக்கு தாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப ராஜ்யத்திற்குள்ள இல்லாதவங்க என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா குறைவோடு இருப்பாங்க, சரியான ஆகாரம் இருக்காது.
தொட்டுக்கிட்டு இருப்பாங்க, வலிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதாவது அந்த காலத்துலலாம் ஒண்ணுல ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்பாக பாத்தீங்கன்னாக்கா பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது ஊழியத்துக்குலாம் போவோம். அப்போ ஊழியத்துக்கு போகும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஏழையா இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, வறுமை உங்களுக்கு நல்லது. அவங்க சொல்லுவாங்க, வறுமை உங்களுக்கு நல்லது. ஏன்னா அதன் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தார்? பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். இல்ல, ஆண்டவராகிய தேவன் பாடத்தை வறுமையின் மூலமாக கற்றுக் கொடுக்கிற தேவனே அல்ல நம்முடைய தேவன். படகு சும்மா கொடுத்தாங்க, எம்டியா கொடுத்தாங்க. 2 போட்டு நிரம்பிச்சு, 5 அப்பம் 2 மீன் 12 குறை. எல்லாரும் வேதத்துல வாசிக்கிறேன் அது கூட வாசிக்கிறேன். 14-20 வாசிங்க. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். 21 வாசிங்க தங்கச்சி. ஸ்திரீக்கும் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தாங்க. யார கணக்குல சேர்த்துக்கல, பெண்களை சேர்த்துக்கல, குழந்தைகளை சேர்த்துக்கல, புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். அவங்க யோசிச்சு பாருங்க, ஸ்திரீகளும் பிள்ளைகள், பெண்களையும் குழந்தைகளையும் சேர்க்கவே இல்லை. சின்ன குழந்தையில இருந்து 16 வயசு இருக்கிற வாலிபர்கள் தம்பிகளை கணக்கிலே சேர்த்துக்கல. சாப்பிட போ, லேடிஸா எவ்வளவு வேணாலும் சாப்பிட போ. சின்ன வயசுல இருந்து பாட்டி வரைக்கும் கணக்கிலே லிஸ்டே எடுக்கல ஆண்டவர். எதுல லிஸ்ட் எடுத்தாரு? புருஷர்கள் மாத்திரமே 16 இருந்து 60 வயசு 50 வயசு நிரம்பத்தக்க மனிதர்களை மாத்திரம் ஆண்டவர் கனெக்ட் பண்றாரு. அப்ப எவ்வளவு தயாளம் பாருங்க. கொடுப்பதுல வேண்டிய ஆகாரம், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி. அல்லேலூயா. நம்முடைய பொருளாதாரமும் நம்முடைய எல்லா காரியமும் எதை அடிப்படையாக கொண்டு காணப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தின் அடிப்படையாக கொண்டு காண வேண்டும். ஆகையினால்தான் அவருக்கு சித்தமானபடி அவருக்கு நமக்கு கொடுக்க என்ன ஆகாரம் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை எனக்கு கொடுங்க. ஏன் விருப்பத்தின்படி கொடுக்காங்க? என் விருப்பத்தின்படி கொடுத்தா என்ன குறைவாக கிடைக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை இருந்துதான் கடைக்காரன்ட்ட போய், நீ இங்க இருக்கிற எல்லா சாக்லேட்டும் என்ன செய்யலாம், நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு 10 பிள்ளைங்க என்ன செய்ய வந்துச்சுங்க. ஒவ்வொரு பிள்ளைங்க நிறைய ஒரு கை நிறைய அப்படியே என்ன செய்து எடுத்துக்கிச்சு. அவருடைய ஒரே ஒரு நிபந்தனை என்னன்னா, வரலாம், எவ்வளவு சாக்லேட் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனா ஒரு தடவை தான் எடுத்துக்கணும், ஒரு கையில தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னோம். என்ன செய்யணும், ஒவ்வொரு குழந்தையா வந்துச்சு, எல்லா குழந்தையும் வந்துச்சு, எல்லா குழந்தையும் எடுத்துட்டு ஒரு குழந்தை அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு பொண்ணு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோடனே, ஏன் 9 பேர் எடுத்துட்டு போயிட்டாங்க, ஏன் நீ எடுத்துட்டு போலையா அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லிச்சு, அங்கிள் எனக்கு நான் எடுக்க வேண்டாம், எனக்கு பதிலாக என்ன செய்யுங்க, நீங்க எடுத்து கொடுங்க, ஒரே ஒரு தடவை தான் நான் எடுக்க போறேன், ஆகினால எனக்கு பதிலாக நீங்க எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன்னு. அவர் என்ன சரி சரி நான் எடுத்து கொடுக்க சொல்லி அவர் கை நிறைய எடுத்து கொடுத்தாரு. ஆனா கை நிறைய எடுத்துக்கொண்டது அந்த பிள்ளை வாங்கி கொண்டதுன்னா தன்னுடைய அந்த சட்டை நிறைய என்ன செய்து எடுத்துக்கொண்டது. அப்போ சொன்னது, நீ ஏன் இதை செஞ்ச அப்படின்னா, என்னுடைய கை சின்ன கையே, என்னுடைய கை என்ன கையே சின்ன கை, நான் எடுத்தா மிஞ்சி போனா ஒரு 3 இல்ல 4 ஒரு 5 தான் வரும், நீங்க போட்டீங்க இல்லையா அவ்வளவு வந்துருக்கு பாருங்க அப்படின்றார். ஆகவே தான் ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி என்ன செய்யுங்க, எப்படி என்றால் வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு போங்க. ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய கேட்க வேண்டும். அல்லேலூயா. நான் எடுத்துக்கொள்ள வேண்டும், நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் அதை போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்வோம், உண்மைதான். ஆனா அவருக்கு வேண்டிய ஆகாரத்தை நமக்கு கொடுக்கும் பொழுது அபரிவிதமாய் ஆகாரம் நம்முடைய மண்டக சாலையில இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் அப்படிதான் சொல்லப்படுது. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது அப்படி அல்ல, அவருடைய எண்ணங்கள். ஆமென், அல்லேலூயா. வாசிக்கிறேன் சங்கீதங்களின் புத்தகம் 133 1 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. நல்லா கவனிச்சுங்க, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது எவ்வளவு நன்மை எவ்வளவு இன்பம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அது எப்படிப்பட்ட இன்பம் அது எப்படிப்பட்ட நன்மை என்று இங்க தாவீது குறிப்பிடுகிறார் என்றால், அது ஆரோன் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலே வடிகிறதும் அவருடைய அங்கையில் மேல் இறங்குவதுமான நல்ல தைலத்திற்கும்
எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறதே. அங்கே கர்த்தர் என்ன செய்தார்? என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். ஆமென். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்திலே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். போதும். அதுதான் வசனத்தினுடைய முழு சாராம்சம். இத எப்படி இங்க தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை இங்க சொல்றாரு அப்படின்னா, ஆரோன் சிரசில ஊற்றப்படுகிற நல்ல தைலத்திற்கு ஒப்பா. அப்ப ஊற்றப்படுகிற தைலம் அப்படின்னா ஆரோன் அவனை அபிஷேகிக்கும். எதற்கு? ஆசாரியனாய் ஆண்டவராகி கர்த்தர் அவனை அபிஷேகிக்கும்படி மோசேக்கு கட்டளையிட்ட பொழுது, அவனுக்கு கட்டளையிட்ட அந்த கட்டளையின்படி கொம்புல இந்த தைலத்தை அதை உண்டு பண்ணி ஒலிவ எண்ணெயில என்ன செய்தான்? அந்த அபிஷேக தைலத்தை தயார் செய்து, ரொம்ப காஸ்ட்லியானது, ரொம்ப விலை உயர்ந்தது, அவ்வளவு சிரமம் எடுத்து செய்யப்பட வேண்டும் அந்த தைலம். எப்ப அது ரொம்ப காஸ்ட்லி ஆகியனால என்ன செய்யறேன்? ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார். இந்த கொம்புல நிறைய இருக்கு, அதனால ஒன்னு எடுத்து நான் நெத்தியில அப்படி தடவிடுறேன், இல்லன்னா இந்த இடத்துல அப்படி தட, அப்படி கிடையாது. அல்லேலூயா. எவ்வளவுதான் இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில ஆண்டவர் அதை வைத்திருக்கிறார்? ஊற்றப்பட வேண்டுமா? ஆமென். அல்லேலூயா. அந்த கொம்பு தைலம் முழுவதும் ஊற்றி அவருடைய தலையில ஊற்றி தலை முழுவதும் நினைந்து அப்படியே தாடியில வலியக்கூடிய அளவிற்கு அந்த சகோதர பாசத்தை, அந்த சகோதரனுடைய அந்த இணைவை குறித்து, அந்த பாசத்தை குறித்து இங்கே தாவீது என்ன செய்யறார்? அங்கே சொல்லுகிறார். அப்ப பாருங்க, அவரும் தாவீது கூட எப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் காணப்படுகிறார் என்றால், தேவன் என்ன அளவிற்கு மனது உள்ளவராக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு மனம் உள்ளவராக இவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டும்படி பொன் வெள்ளி இவைகளை எல்லாம் சேகரித்து வைத்தான். கிட்டத்தட்ட 15 டன் அளவிற்கு பொன்னையும் வெள்ளியையும் ஆண்டவராகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படியாக சாலமோனுக்கு தாவீது கொடுத்தான். யாரு இந்த தாவீது? உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன். அப்படியா? ஆடு மேய்த்து கொண்டிருக்க. அவன் பாருங்க, அவனுடைய மனது எப்படி இருக்கு பாருங்க. தேவன் எப்படிப்பட்ட மனது உள்ளவராக இருக்கிறாரோ அதை போலவே தாவீதும் அப்படிப்பட்ட மனது உள்ளவராக இருக்கிறபடினால அந்த தைலத்தை ஊற்று அப்படிங்கிறார். ஆமென். தேவனுடைய ஆலயத்திற்கு 15 டன் அளவிற்கு தங்கமும் வெள்ளியும் சேர்த்து வைத்து சேமித்து வைத்து ஆண்டவருக்கு தனியா பிரிச்சு வச்சதே அவ்வளவு இருக்கு. அப்ப எவ்வளவு மனது உள்ள அந்த தாவீது மனது உள்ளவனாக இருக்கான். தேவன் எப்படிப்பட்ட மனது உள்ளவராக இருக்கிறாரோ அதை போலவே இந்த பாடகனும் இந்த சங்கீதக்காரனாகிய இந்த தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லக்கூடிய இந்த தாவீதுடைய மனநிலைமை கூட எப்படி இருக்குன்னா, ஆண்டவருடைய மனது எப்படி இருக்கோ அதே போலதான் இருக்கு. ஏற்ற உணவு, ஆண்டவருக்காக நான் இதெல்லாம் நான் செய்தேன், இதெல்லாம் நாம பண்றோம் அப்படின்னு நம்ம பேசுறோம். ஆண்டவர் நமக்கு எவ்வளவு செய்து வைத்திருக்கிறார். நாம் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்து இருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் தயான குணம் உள்ளவர். எதை காட்டும்? பொருளை கொடுக்கட்டும், தன்னுடைய ஆத்மாவுக்கு ஜீவன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக ஊற்று, அவ்வளவு தயாரம். ஆகையினால்தான் வேண்டிய ஆகார். அப்ப பாருங்க, ஆண்டவர் நமக்கு பலனை கொடுக்கும்படியாக இந்த உணவுல என்ன வைத்திருக்க? எல்லா விதமான சக்தியை, எல்லா விதமான அந்த காரியத்தை வைத்திருக்க. சில காரியங்களை ஆண்டவர் நீங்க சாப்பிடாதீங்கன்னே சொல்றாரு. லேவியர் ராமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1 நானே வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், பூமியில் இருக்கிற சகல மிருகங்களையும் நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவ ஜந்துக்கள் யாதெனில். ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க எதெல்லாம் சாப்பிடலாம், எதெல்லாம் உங்களுக்கு சாப்பிடக்கூடாது, சாப்பிட வேண்டாம் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார் அப்படின்னா, நீங்க இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது, உங்களுடைய சரீரத்துக்கு நல்லது, உங்களுடைய பலன் அது கொடுக்கக்கூடியது, இதெல்லாம் நீங்க சாப்பிடலாம். எதெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னா பாருங்க, 11:2-8 வரைக்கும் விலங்குகள் எவையெல்லாம் சாப்பிடலாம் என்று வகையறுத்திருக்கிறாங்க ஆண்டவராகிய கர்த்தர். அப்போ 9-12 வரைக்கும் நீரில் வாழ்கிற எல்லாவற்றையும் எதெல்லாம் சாப்பிடலாம், எவையெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் 13-28 வரைக்கும் நீங்க பறவைகள்ல என்னென்னலாம் சாப்பிடலாம், என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் 11:29-38 வரைக்கும் ஊர்வன, அதாவது நிலத்துல இருக்கிற எவைகளெல்லாம் சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது. 31:9-40 வரைக்கும் வசனம்
இறந்த அனிமலை என்ன செய்யறீங்க? சாப்பிடக்கூடாது. அடுத்தது 41 45 வரைக்கும் நீங்க எந்த ஜீவராசிகள், அதாவது பூச்சிகளை என்ன செய்யறது? சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, வேண்டிய ஆகாரம் ஆண்டவர் கொடுக்கிறவர் சில விவகாரத்தை விளக்க வேண்டும் என்று சொல்லுகிறத என்ன செய்ய? விளக்க வேண்டும். ஏன்னா அது மெடிக்கலா மருத்துவ ரீதியாக அதை பார்த்தோம்னா நம் உடலுக்கு தீங்கு, மகா தீங்கு விளைவிக்கக்கூடிய காரியங்கள் அதுல இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், பூமியில் சகல மிருகங்களில் நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவ ஜந்துக்கள் யாதெனில் மிருகங்களில் விரிகுரம்பு உள்ளதாய் இருந்து குழம்புகள் இரண்டாய் பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமானவைகளை எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். என்ன கவனிக்கல, ஒரு அனிமல் இருக்கு. அந்த அனிமல் இலைத்தலைகளை சாப்பிடக்கூடியது. அந்த இலைத்தலைகளை சாப்பிடக்கூடிய அந்த மிருகமானது அதை நம்ம சாப்பிடலாம். அதற்கு ஆண்டவர் ஒரு கேட்டகரி வச்சிருக்கார், ஒரு தகுதி வச்சிருக்கார், ஒரு நிலை வச்சிருக்கார். என்ன அப்படின்னா, அந்த விலங்கு தனக்கென்ற ஆகாரத்தை சாப்பிடுறதுல சாப்பிட்டு அது என்ன செய்யணும்னா அசை போடணுமா, மறுபடியும் உட்கொண்டு ஒரு இடத்துல போய் உட்காந்து அந்த ஆகாரம் உள்ள போன ஆகாரத்தை வேக வேகமா சாப்பிட்டுரும், முழுங்கிடும், செரிக்காது. அதனால என்ன செய்யும்? மறுபடியும் அதை வெளிக்கொண்டு வந்து அதை அசை போட்டு, நல்லா அசை போட்டு, உமிழ் நீர்ல நல்லா அசை போட்டு முழுங்கணும். அந்த அனிமலை என்ன செய்ய? நீங்க சாப்பிடுங்க. ஆனா அந்த அனிமலுடைய அந்த கால் இருக்கு இல்லையா, அந்த கால் அது விரி குழம்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப விரி குழம்பு எது அப்படின்னா, மாடு என்ன செய்ய? விரி அசை போடுது, விரி குழம்பு. ஆண்டவராகி கர்த்தர் அதை உண்டார். அப்போ ஆடு என்ன செய்யப்படுது? உண்ணப்பட வேண்டும். என்ன செய்ய? உண்ணும். எல்லா சகல ஆடுகளும் என்ன செய்யலாம்? உண்ணலாம். மான் என்ன செய்யலாம்? உண்ணலாம். ஆடு மாடு என்ன செய்யும்? இவைகளை சாப்பிடலாம். நல்லா அசை போடணும், வேக வேகமா சாப்பிட்டுட்டு அசை போடணும். அவங்கெல்லாம் உட்காந்து, மாடு உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ஓரத்தில் உட்காந்து அசை போட்டுக்கிட்டே இருக்கும். எரும மாடு என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். ஆனா நம்ம சாப்பிடுவது இல்லை. அவைகள் நமக்கு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெடிக்கல் பூர்வமா பார்க்கும் பொழுது, அதாவது மருத்துவ ரீதியா பார்க்கும் பொழுது, மாடு ஆடை காட்டிலும் மாடு மிக ஹெல்த்தியான ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, நம் உடம்புக்கு கொழுப்பு அல்ல, அதுல இருந்து அதிகமான புரோட்டீன்களும் வைட்டமின்களும் நம்முடைய உடம்பிற்கு மிக மிக அத்தியாவசியமான சக்தி நிறைந்த அந்த காரியங்கள் அதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கோழிக்கறியே சாப்பிட்றவங்க அதுதான் வேற எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறவங்க தனியா வச்சு, ஆடுக்கறி தான் சாப்பிடுவேன், கோழிக்கறியும் ஆடுக்கறியும் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற தனியா வச்சு, இல்ல மாடுக்கறி தான் எனக்கு நல்லா பிடிக்கும், அதை தவிர நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவங்கள தனியா வச்சு, 3 பேருக்கும் சரீரத்துல வலுவு எவ்வளவு இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்க சொல்லி சொன்னா யார் அதிகமா இருப்பாங்க அப்படின்னா, மாடுக்கறி சாப்பிட்றவங்க தான் அதிகமான வலு. அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்தாரு? அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த பாடி பில்டர்ஸ், அந்த வெயிட் லிஃப்டர்ஸ்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, முட்டையும் மாடு கறியும் என்ன செய்வாங்க? அதிகமா சாப்பிடுவாங்க. ஏன்னா அதுல சக்தி அதுல அதிகமா இருக்கு. நம்ம சரீரத்துக்கு தேவை. எதற்கு சக்தி? வெயிட் லிஃப்ட் தூக்கிறதுக்கா? இப்போ நம்ம தூக்குறோம். ஆனா நமக்கு வேண்டிய ஆகாரம் மண்ணிலிருந்து நாம் விளைவித்து அதை நம்ம பிறப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நிலம் ரொம்ப கடினமான வேலை. அந்த கடினமான வேலைக்கு என் சரீரத்திற்கு தேவையான ஆகாரம் எனக்கு வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அதை வைத்திருக்கிறார். நீங்க சாப்பிட வேண்டிய விதமா பாருங்க, மிருகங்களில் விரிகுழம்பு உள்ளதாய் இருந்து குழம்புகள் இரண்டாய் பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமாக எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். ஆனாலும் அசை போடுகிறதும் விரிகுழம்பு உள்ளதுமானவைகளில் ஒட்டகமானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரிகுழம்பு இல்லாதபடியினால அது உங்களுக்கு அசுத்தமாயிடும். ஒட்டகம் எப்படி? எனக்கு அசுத்தம், அசை போடும். ஆனா விரிகுழம்பு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, ஆடுக்கும் மாடுக்கும் நமக்கு நெகம் இருப்பது எவ்வளவு ஹார்டா இருக்கும் அது மாதிரி இருக்காது. எப்படி இருக்குன்னாக்க சதையால இருக்காது. விரிகுழம்பு மாதிரி இருக்கும், ஆனா விரிகுழம்பா இருக்காது. எப்படி இருக்குன்னாக்க சதை மாதிரியே இருக்கும். ஒட்டகத்துல, அதாவது பாலைவனங்கள்ல நடப்பதற்கு ஏற்ற மாதிரி பாதங்கள் விரிந்து அகலமா இருக்கும். விரிகுழம்பு இருக்கும், ஆனா விரிகுழம்பா இருக்கா, விரிகுழம்பா இருக்கா. நீங்க ஒட்டகத்தோட கால் வைத்து நீங்க கூகுள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா கால் பாதம் அப்படி இருக்கும். நமக்கு இருக்கிற நெகம் மாதிரியே அதுக்கு இருக்கும். அப்ப என்ன செய்யக்கூடாது?
அவைகளை சாப்பிடக்கூடாது. ஏன் அவைகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னா, அந்த ஒட்டகத்துல வந்து வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவிற்கு உள்ள அணுக்களும் இரத்த நாளங்கள் அதுக்குள்ள அந்த மாமிசத்துக்குள்ள இருக்கிறபடினால அவைகள் நமக்கு என்ன உண்டாகும்னா கேடு உண்டாகும். அவைகள் ரொம்ப சூடு உள்ளவைகள், நம்ம வயிற்றுக்கு ஒத்துக்காது, நம்முடைய சரீரத்துக்கு ஒத்துக்காது, சூட்டு அதிகமாக கிளப்பி விட்டுரும். ஆகையினால என்ன செய்யும், வயிறு பால் அடைந்து விடும். அவைகளை சாப்பிடக்கூடாது. எதை போடக்கூடாதுன்னா, புளி முசல் அசை போடுது, ஆனா என்ன கிடையாதுன்னா விரி குழம்பு கிடையாது. ஒரு இடத்துல நல்லா போய் சாப்பிடும், அசை போடும். அதை என்ன செய்யக்கூடாது, முயல் சாப்பிடக்கூடாது. அவர் கால் எப்படி இருக்குன்னாக்கா, எப்படி எலி இருக்கும், எப்படி நகங்கள் அதாவது விரல்கள் வந்திருக்கும் அது போல விரல்கள் இருக்கும். அது முடி ரொம்ப அடர்த்தியா இருக்கிறதுனால அதுக்கு தெரியாது. எப்படி எலிக்கு கால்கள் இருக்கோ அது போலதான் முயல்களுக்கு கால்கள் இருக்கும். அந்த கால்கள் நேரா வந்து நமக்கு இருக்கிற கரம் போலயே அதுக்கும் இருக்கும், முயல்களுக்கும் இருக்கும். பார்த்தாக்கா நீளமா வந்துட்டு இருக்கும். ஏன்னாக்கா அதாவது குழி எடுப்பதற்காக அந்த தன்னுடைய உறைவிடத்தை அதை அமைத்துக் கொள்வதற்காக அதுக்கு அப்படி உண்டாக்கப்பட்டிருக்கு. அசைப்படுது, அதை சாப்பிடாது. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு கேட்டகரி பண்ணி மக்கள்லாம் நல்லா இருக்கணும். ஏன் முயல் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, இந்த முயல்கள் வந்து ரேட்டோட ஃபேமிலி. எதோட ஃபேமிலி, எலியோட ஃபேமிலி. அந்த எலியோட ஃபேமிலி என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க. அது அசுத்தமானது, அது இரத்தமானது, ரொம்ப கிருமிகள் நிறைந்த அனிமல், ஒரு விலங்கு. ஆகியனால என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க. முயலானது அசைபோடுகிறதா இருந்தாலும் அதுக்கு விரிகுழம்பு இல்லை, அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்காது. பன்றியின் குழம்பு விரிகுழம்பு இரண்டாய் பிளந்திருந்தும் அது அசை போடாது, அது உங்களுக்கு என்ன இருக்கு, அசுத்தமா இருக்கு. பண்ணி என்ன இருக்கும், விரிகுழம்பு இருக்கும், அது மிருகம் தான், அனிமல் தான். அதை சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது அசை போடாது. எடுத்தோடனே எல்லாம் என்ன செய்யும், எல்லா நரங்களையும் சாப்பிட்டு சாக்கடையில பறந்துட்டு படுத்துக்கிட்டு அப்படியே கிடக்கும். என்ன செய்யாதீங்க, அது அசை போடலை, விரிகுழம்பு இருக்கு, என்ன செய்யாதீங்க, தயவு செய்து அதை சாப்பிடாதீங்க. அதை சாப்பிட்டா என்ன நடக்கும்டா, வயிற்றுக்குள்ள அதனுடைய ரத்தத்துக்குள்ள அதோடைய மாமிசத்துக்குள்ள ரெண்டு விதமான புழுக்கள் இருக்கு. ஒண்ணு நாடா புழு என்பாங்க, ஒன்னொன்று கொக்கி புழு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து மினிமம் 200 டிகிரியில வேக வச்சுதான் அதை சாப்பிடணும். 200 டிகிரியில வேக வைக்க முடியாது, அந்த ஃபெசிலிட்டிஸ் வீட்டுல கிடையாது. ஆகினால அந்த மாமிசத்துக்குள்ள இந்த புழுக்களுடைய முட்டை இருக்கு. அந்த புழுக்களுடைய முட்டை என்ன செய்யும் அப்படின்னா, வயிற்றுக்குள்ள என்னதான் வேக வச்சாலும் என்ன செய்யாது, அது அந்த முட்டை சாகாது. நாம சாப்பிட்ட பிறகு, நாம இல்லை, யார் சாப்பிட்றாங்க மன்னிக்கும், நாம இல்லை, யார் சாப்பிட்றாங்க அவங்க வயிற்றுக்குள்ள என்ன செய்யும், அந்த கொக்கி புழு, அந்த நாடா புழு என்ன செய்யும், முட்டை பொறிக்கப்பட்ட வயிற்றுக்குள்ள என்ன செய்யும், உண்டாகும். இங்கதான் என்ன செய்யும், வளரும். இங்க வளர்ந்து மறுபடியும் கழிவின் மூலமா யார் சாப்பிடுறாங்களோ அவங்களுடைய கழிவின் மூலமா வெளிப்பட்டு மறுபடியும் பன்றியுடைய இதுக்குள்ளே போய் அங்கே இங்கேயும் நடக்கும், அங்கேயும் நடக்கும். அது மிகப்பெரிய ஆபத்தை உண்டாகும். அப்ப பாருங்க, இது என்ன உண்டாகும்னா, இது மாத்திரமல்ல, கொடிய காய்ச்சல், பன்றி காய்ச்சல் என்ன செய்யும், ஃப்ளூ என்ன செய்யும் உண்டாகும். அது மனிதனுடைய மூளையை நேரா என்ன செய்யும், பாதிக்கும். ஆகையினால என்ன செய்யறீங்க, அதை சாப்பிடக்கூடாது. அப்போ பாருங்க, அந்த காரியத்தெல்லாம் நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இவைகளின் மாமிசத்தை புசிக்கவும் இவர்கள் உடலை தொடவும் வேண்டாம், இவைகள் உங்களுக்கு தீட்டா இருக்கக்கூடாது. அடுத்தது இதெல்லாம் அனிமலை குறித்து பேசிட்டாரு. மறுபடியும் ஆண்டவராய் கர்த்தர் என்ன சொல்றாரு, 9ல ஜலத்தில் இருக்கவே நீங்கள் புசிக்கலாகாத யாதெனில், தண்ணிக்குள்ள இருக்கு எதெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னா, கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களிலே சிறகும் செதில்களும் உள்ளவைகளை எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். அதாவது 2 துடுப்பு இருக்கு இல்லையா, துடுப்புல இப்படி வர்ற மீன், மேல ஃபின்னு, கீழே ஃபின்னு, சைட்லயும் இருக்கும், வால் வந்துடும், அது எல்லாம் சாப்பிடலாம். அதுல ஒரு கண்டிஷன் என்னன்னா, செதில் இருக்கணும். என்ன இருக்கணும், செதில் இருக்காத மீன் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நம்ம செதில் இல்லாத மீன் என்ன செய்யறோம், வாங்கி சாப்பிடுறோம். ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த செதில் உள்ள மீன்கள் எல்லாம் எவைகளை சாப்பிட்டு உயிர் வாழும் அப்படின்னா, பாசிகளை சாப்பிட்டு உயிர் வாழும். ஆனா இந்த நண்டு, இறால், ஸ்குவிட், வஞ்சரம், இன்னும் ஒரு சில வகைகள் மீன்களா இருக்கு, பாறை மீன், ரத்த பாறை, இன்னொன்னு ஒரு சில மீன்கள்லாம் இருக்கு. அந்த இதெல்லாம் என்ன செய்யும்னாக்கா, மற்ற மீன்களை அடித்து சாப்பிடும். திமிங்களை என்ன செய்யக்கூடாது, நம்ம சாப்பிடக்கூடாது. எவைகளெல்லாம் மீன்கள் வந்து கடலில் வாழும் தாவரங்களை உண்டு வாழாத மீன்கள் எவைகளெல்லாம் இருக்கிறதோ அவைகளெல்லாம் என்ன செய்யாதீங்க, நீங்க சாப்பிடாதீங்க.
ஏன் சாப்பிடாதீங்கன்னா அது அதாவது இன்னொரு மாமிசத்தை இன்னொரு உயிரையை பிடித்து சாப்பிடுகிறதுனால என்ன செய்யாதீங்க, சாப்பிடாது, கழிவுகளை சாப்பிடும். ஆகையினால நீங்க சாப்பிடாது. அவருடைய மாமிசம் நம்முடைய வயிற்றுக்கு ஏற்றவைகள் அல்ல அது என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். அடுத்தது பாருங்க, ஆனாலும் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்கள் நீந்துகளும் வாழ்களும் ஆகிய பிராணிகள் சிறகும் செதிலும் இல்லாதவர்கள் யாவும் உங்களுக்கு அருவருப்பாய் இருக்க கடவுது. அவைகள் உங்களுக்கு அருவருப்பாய் இருக்க கடவுது. அவைகளின் மாமிசத்தை புசியாதிருந்து அவைகளின் உடல்களை அருவருப்பீர்களாக. தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் இல்லாத யாவும் உங்களுக்கு அருவருப்பாய் இருக்க கடவுது. அப்படின்னா செதில் இறகு இல்லாத எல்லாமே எப்படிப்பட்டது, உங்களுக்கு அருவருப்பாய் மாத்திரம்தான் காணப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கேட்டகரி வச்சார். ஏன்னா கடல் வாழும் உயிரினங்களை எத்தனையோ விதமான செதில் உள்ள சிறகுள்ள சில வகை மீன்கள், அதாவது சில வகையே அது அதிகமா இருக்கு. அப்ப சிறகும் செதிலும் இல்லாத உயிரினங்கள் ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கு. அவைகள்லாம் விளக்குங்க, அதெல்லாம் உங்களுக்கு அசுத்தமாக இருப்பதாகவே சொல்றாரு. நம்முடைய உணவு விஷயத்துல ஏற்றவைகளை எங்களுக்கு தர வேண்டும்படி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப ஏற்றவைகளை நம்ம சாப்பிடும்படி ஆண்டவராய் கர்த்தர் என்ன செய்யறார், கட்டளை கொடுக்கிறார். அடுத்தது பாருங்க, பறவைகளில் நீங்கள் புசியாமல் அருவருக்க வேண்டியது யாதெனில் ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. கழுகு நீங்க சாப்பிடாதீங்க, கருடன் நீங்க சாப்பிடாதீங்க. கருடன் நமக்கு தெரியும், கழுகு தெரியும், கருடன் தெரியும். கழுகு எப்படி இருக்கு, கருப்பா இருக்கும். கருடன் வந்து சிகப்பா இருக்கும், கழுத்துல வெள்ளையா இருக்கும். கடல் உறிஞ்சி அது எப்படின்னாக்கா கழுகு மாதிரியே இருக்கும், குட்டியா இருக்கும். கீழே வந்து சின்ன சின்ன கோழி குஞ்செல்லாம் என்ன செய்ய பிடிச்சிட்டு போயிடும். பருந்து, சகலவித வல்லூர், சகலவித காகங்கள், தீக்குருவி, கூகை, செம்புக, சகலவித டேகை, ஆந்தை, நீர்க்காகும், கோட்டானும், நாரையும், கூளக்கடாவும், குருகும், கொக்கும், சகலவித ராஜாலையும், புழுக்கொத்தியும், ஒவ்வாலும் ஆகிய இவைகளை பாருங்க. இது ஆண்டவர் சொல்லப்பட்ட பறவைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இவைகளை எவைகளை சாப்பிடும்னா பூச்சியை சாப்பிடும், புழுவை சாப்பிடும், மற்ற பறவையினுடைய அழுகி போனதை சாப்பிடும், நரகளை சாப்பிடும், இன்னும் தேவையில்லாதவைகள்லாம் சாப்பிடும். இவைகளுடைய உணவை என்ன செய்ய சாப்பிடலாம். எதை சாப்பிடலாம் அப்படின்னாக்க கோழி சாப்பிடுங்க, கோழியில் என்னென்ன வகை இருக்கோ என்ன செய்யுங்க அதெல்லாம் சாப்பிடுங்க. புறா சாப்பிடுங்க. தானியம் வகைகளை உண்டு இருக்கிற எல்லா பறவைகளையும் என்ன செய்யலாம், நம்ம சாப்பிடணும். புறா சாப்பிடலாம், வான்கோழி சாப்பிடலாம். இப்படிப்பட்ட எல்லாத்தையும் மயில் சாப்பிட என்ன கூட மயில் சாப்பிடக்கூடாது. தானியமும் சாப்பிடும், பாம்பு சாப்பிடும், புழு சாப்பிடும். மயில் அதை சாப்பிடவே கூடாது, அதையே நம்ம சாப்பிட போறோம். ஆண்டவர் அதை வைத்திருக்கார். அடுத்து பாருங்க, 20-28 வரைக்கும் சொல்லப்பட்டது. 29 தரையிலே ஊறுகிற பிராணிகள் உங்களுக்கு அசுத்தமானவைகள் எவையெனில் பெருச்சாளி, எலி, சகல விதமான ஆமை, உடும்பு, அழுங்கும், ஓனானும், பள்ளியும், பச்சோந்தி ஆகிய இவைகளே. பாருங்க, இவைகள்லாம் என்ன செய்ய நாம இதெல்லாம் சாப்பிட மாட்டோம். ஆனா அந்த காலத்துல காட்டு பிராணி இருந்திருக்காங்க, இதையும் சாப்பிடுறோம். ஒண்ணு இல்ல, ஜிப்சி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க காக்கா சாப்பிடுவாங்க, பூனை சாப்பிடுவாங்க, உடும்பு சாப்பிடுவாங்க, அணில் சாப்பிடுவாங்க, கொக்கு சாப்பிடுவாங்க. எவைகளெல்லாம் ஆண்டவர் தீண்டத்தகாது சொல்லியிருக்காரு நல்லா சாப்பிடுவாங்க. கர்த்தர் என்ன செய்திருக்கார், அதற்கு காரண காரியங்களை வைத்திருக்கிறார். அவங்க ஐக்கு நல்லா இருக்காது, அவருடைய மாமிசம் நல்லா இருக்காது, அப்படியே காடு மாதிரி திருவாங்க, குளிக்கணும்னு எண்ணம் இருக்காது, நல்ல மனது இருக்காது, யாரையாவது ஏமாத்தணும்னு நினைப்பாங்க, இன்னொருத்தர் கீழே அடிமையா இருக்கணும் அப்படிதான் நினைப்பாங்க. அவங்களுக்கு வீடு கொடுத்து பாருங்க, வீட்டில் இருக்க மாட்டாங்க, வீட்டை விட்டுட்டு வெளியில தெருவில் வந்து படுத்தணும். அவங்க குணமே அப்படிதான், எண்ணமே அப்படிதான். ஏன் அப்படின்னா அவங்க சாப்பிடுகிற உணவுலேயே என்ன இருக்குன்னாக்கா அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான். நல்லா கவனிச்சிங்க, நாம எப்படிப்பட்ட உணவு நம்ம சாப்பிட்றோமோ அந்த உணவுக்கு ஏற்ற போல நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய எண்ணங்களும் இருக்கும் அப்படின்னு மனோ தத்துவ ரீதியில அதை பேசுறாங்க. நம்ம எந்த சாப்பாடு சாப்பிட்றோமோ, எந்த வகையான உணவுகள் சாப்பிட்றோமோ அந்த வகையான உணவுகளுக்கு ஏற்றபடி நம்முடைய எண்ணமும் செயலும் நம்முடைய உறைவிடமும் அமைந்திருக்கும். அதுதான் சொல்றாங்க. அப்ப நல்லவைகளை சாப்பிட வேண்டும், தரமானவைகளை சாப்பிட வேண்டும், வேண்டியவைகளை சாப்பிட, எனக்கு ஏற்றவைகளை நான் சாப்பிட வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் உண்டாக்குது. போறது வர்றது, நெளியறது, ஏறுறது, தொத்துறது, தாவறது, இதெல்லாம் என்ன செய்ய மாட்டான், சாப்பிட மாட்டாங்க. இப்ப கூட என்ன செய்யறாங்க, சாப்பிடுறாங்க. யாரு பாருங்க, சகல பிராணிகளும் 31 வாசிக்கிறேன் பாருங்க.
சகல விதமான ஊரின் பிராணிகள் உங்களுக்கு தீட்டா இருக்கிறது. அவைகளில் செத்ததை தொடுகிற எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருக்கும். அவன் செத்தது ஒன்றும் யாதொன்றில் விழுந்தால் அது தீட்டுப்பட்டிருக்கும். அது மரப்பாத்திரத்தினாலும் வஸ்திரமானாலும் தோளினாலான பையாலும் வேலை செய்கிறதுக்கு ஏதுவான ஆயுதங்களானாலும் சாயங்காலம் மட்டும் தீட்டா இருக்கும். அது தண்ணீரில் கழுவப்பட வேண்டும், அப்பொழுது சுத்தமா. அதாவது செத்து போன எந்த விலங்கு பரிசுத்தமாய் சாப்பிடக்கூடிய விலங்கு இருக்குன்னு வச்சுக்கணும். ஆடு இருக்கு, செத்து போச்சு. ஆடு செத்து போச்சுன்னா அது நல்ல பிராணி தான், ஆண்டவர் சாப்பிட சொன்னார் தான். மாடு நல்ல பிராணி தான், ஆண்டவர் சாப்பிட சொன்னார் தான். அது செத்து போன அந்த பிராணி, மீனை பத்தி சொல்லலை. ஏன்னா உயிராவே எடுத்துட்டு வந்துலாம் செய்ய முடியாது. பிராணிகள் விலங்குகளை பற்றி தான் சொல்றாங்க. அப்ப செத்து போச்சு அப்படின்னா ஏன் அதை செத்து போச்சுன்னா, ஏன் மீன் செத்தா நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறது ஆண்டவர் பாருங்க. என்ன ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார்னா, எந்த அனிமலையும் ரத்தத்தோட புசிக்க வேண்டாம், ரத்தத்துல ஜீவன் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆதியாகமம் 9:4 வாசிங்க. மாமிசத்தின் அதன் உயிராகிய ரத்தத்தோட புசிக்கவே என்ன செய்ய புசிக்காதீங்க. அப்ப ஆண்டவராய் கர்த்தர் சொல்றாரு, விலங்கு செத்து போச்சுன்னா அந்த விலங்குடைய மாமிசத்துல ரத்த நாளங்கள் இருக்கிறபடினால அந்த ரத்த நாளம் என்ன செய்யும்னாக்கா அந்த ரத்தத்தை வைத்திருக்கும், உறைந்து போயிருக்கும். அப்ப ரத்தத்தோட நீங்க புசிக்க வேண்டியதா இருக்கும். நீங்க சாபக்கேடா உண்டாயிடுவீங்க. ஆகவே ரத்தத்தோட நீங்க செத்ததை நீங்க சாப்பிடாதீங்க. ஆடு இருக்கு, சாயந்தரம் நல்லா தானே இருந்து செத்து போச்சு என்னன்னு தெரியல அப்படின்னு அதை என்ன செய்யக்கூடாது, சரி வா அடிச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு அடிச்சு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டீங்க அப்படின்னா தீட்டுன சாப்பிடக்கூடாது, சாப்பிடாதீங்கன்னு தான் சொல்றாரு. சாப்பிடாது. ஏன் அப்படின்னா அந்த விலங்கினுடைய ரத்தம் அந்த மாமிசத்துக்குள்ள இருக்கிறபடினால அந்த மாமிசத்துக்குள்ள அந்த ரத்தம் உறைந்துருச்சு. வெளிவருவதற்கான என்ன கூட சாத்தியக்கூறு செத்துருச்சு, ரத்தம் உறைஞ்சிருச்சு. ரத்தத்தோட நீங்க சாப்பிட்டுருவீங்க. ஆகையினால தீட்டு, ஆகையினால என்ன சாப்பிடாதீங்க. ரத்தத்துக்கு பதில் என்ன செய்வேன், உயிருக்கு பதில் உயிர் நான் கேட்பேன் அப்படின்னு. ஏன் மீன் அப்படின்னா, மீனுடைய மாமிசத்துக்குள்ள என்ன கிடையாது, ரத்தம் கிடையாது. ஒரே ஒரு நரம்பு மாத்திரம் தான், நடு முதுகுல மாத்திரம் தான் இருக்கும். அதை எடுத்துட்டா ஒண்ணு இருக்காது, ரத்தம் இருக்காது. நீங்க மீனை நீங்க இது பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ரத்த நாளகம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு டிசைன்ல தான் ஆண்டவர் உண்டாக்கு. ஆகையினால்தான் செத்த மிருகங்களை என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அப்ப வேலை செய்யற பையில விழுந்துச்சு, ஆயுதத்துல விழுந்துச்சு அப்படின்னா அந்த ஆயுதம்லாம் தீட்டுப்பட்டு இருக்கும். அதை எடுக்காத, அதை இது பண்ணாத, தூக்கி தூர போட்டவன் அந்த மிருகத்தை போய் புதைச்சிரு. அந்த மிருகத்தை புதைச்சவன் சாயங்காலம் மாத்திரம் அவன் தீட்டு உள்ளவனா தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வஸ்திரத்தில் துவைக்க கடவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் தீட்டு உள்ளவனா இருப்பான். அந்த தீட்டு உள்ள மனுஷனை எவெல்லாம் தொடுறானோ அந்த தீட்டா இருக்கும். அப்ப விதை நெல் இருக்கு, அந்த விதை நெல்லுல செத்து போய் அந்த ஆடோ அல்லது மாடோ அது மேல கிடக்கு அப்படின்னா விதை நெல்லுக்கு என்ன கிடையாது, தீட்டு கிடையாது. ஏன்னா அது நேரா சாப்பிடுவதற்காக நிலத்துல பயிரிடுவதற்காக போகிற அப்படின்னால அது புதைப்பதற்கு சமம். ஆகவே என்ன செய்யப்பட வேண்டாம், அது தீட்டு ஆகாது. விதை நெல்லு, விதை பயிர் எதுவா இருந்தாலும் அது தீட்டு ஆகாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க 41 நான் வாசிக்கிறேன். தரையிலே ஊறுகிற பிராணிகள் எல்லாம் உங்களுக்கு அருவருப்பாய் இருக்க கடவுது, அது புசிக்கப்படலாகாது. நான் கர்த்தர். இங்கதான் வாசிக்கிறோம் 11:44. நான் உங்கள் தேவனாய் கர்த்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்கள் ஊறுகிற பிராணி எந்த பிராணியும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்கள். ஏன் இங்க ஊறுகிற பிராணின்னா, இந்த நாள்ல என்ன செய்யறாங்க, ஊறுகிற பிராணியை சாப்பிடுறாங்க. சென்னையிலேயே சாப்பிடுறாங்க. கொரியன் தவளை சாப்பிடுவாங்க, பாம்பு சாப்பிடுவாங்க. என்ன செய்யறாங்க, இன்னொருத்தவங்க அந்த ரெஸ்டாரண்ட்ல கரப்பாம்பூச்சி சாப்பிடுவாங்க, வண்டு சாப்பிடுவாங்க, புழு சாப்பிடுவாங்க. ஜப்பான்ல போயிட்டீங்க அப்படின்னா ஒரு பன்னியை அடிச்சு, ஒரு பன்னியை தலையிலே அடிச்சு அதில் ஷூட் பண்ணி என்ன செய்வாங்க, அப்படியே புதைச்சிருவாங்க. கரெக்டாக 11 நாள் கழிச்சு அந்த பன்னியை அப்படியே எடுத்து அந்த பன்னியில இவ்வளோ பெரிய புழு இருக்கும், அந்த புழுவை அப்படியே என்ன செய்வாங்க, நல்லா கழுவிட்டு பச்சையா சாப்பிடுவாங்க. அவ்வளோ பயங்கரமான புரோட்டீனா. ஏன் உருளைக்கிழங்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்ப பாருங்க, வேண்டிய ஆகாரத்தை வேண்டும்படி ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ள வேண்டும், அவர் நமக்கு கொடுப்பார். நாம எந்த ராஜ்யத்தின் கீழே இருக்கிறோமோ அந்த ராஜ்யத்தின் கூட பலன், அந்த ராஜ்யத்தின் அதிகாரம், அந்த ராஜ்யத்தின் வல்லமை செயல்பட்டு கொண்டு இருக்கிறதுனால என்ன செய்யணும், இப்படிப்பட்ட காரியங்கள். இன்னும் நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க பாத்தீங்கன்னா தேலை கடிச்சு சாப்பிடுவாங்க. தேலோட கொடுக்கு இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிட்டு உயிரா தேலை கடிச்சு சாப்பிடுவாங்க. உயிரா தேலை லிட்டரலா வேணா உங்களுக்கு அனுப்புறேன். தேலை லிட்டரலா கடிச்சு சாப்பிடுவாங்க. கரப்பாம்பூச்சி லிட்டரலா கடிச்சு சாப்பிடுங்க. இன்னொன்னு அது பேர் என்னது, எலி கடிச்சு சாப்பிடும்.
பச்சை கடிச்சா அந்த வாழை டொப்புன்னு அடிச்சுட்டு தலையை கட் பண்ணிட்டு தோலை அப்படியே உரிச்சு அப்படியே பொரிச்சு சாப்பிடுவாங்க. பாருங்க, கர்த்தர் பாருங்க, மனுஷன்லாம் இதை பண்ணுவான். உங்களுக்கு வேண்டிய ஆகாரம் அது வரல, உங்களுடைய ராஜ்யத்துல இருக்கிற வேண்டிய ஆகாரத்தை பாருங்க. ஏன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, இவைகளை சாப்பிடுவது நிமித்தமாக நம்ம நீடித்த ஆயுள் வாழாதபடிக்கு இவைகள் நம்முடைய ஆயுள் நாட்களை குறைக்கும். அதனாலதான் என்ன செய்யறாங்க, சாப்பிடாதீங்க, சாப்பிட வேண்டாம் மகளே. நீ வியாதியோட வருத்தத்தோட உன் வாயில் நாட்களை கழிக்க வேண்டும் என்றால் பிசாசுடைய ராஜ்யத்துக்குள்ள இருந்து நீங்க அதை சாப்பிடும் பொழுது என்ன செய்ய முடியும், அவைகளை உணராது இருப்பீங்க. உங்களுக்கு வாழ்நாள் குறுகி இருக்கும். நான் செய்ய வேண்டிய காரியம், உங்கள் மூலமாய் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் செய்ய முடியாதபடிக்கு போகும். ஆகையினால சாப்பிடாதீங்க, நல்லவைகளை சாப்பிடுங்க. உங்களுக்கு சாப்பிடுவதற்கான எல்லா காரியத்தையும் வைத்திருக்கு, அதெல்லாம் சாப்பிடுங்க என்று சொல்றாங்க. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, முதல்ல ஆண்டவராய் கர்த்தர் சாப்பிடுறதுக்குன்னு ஆண்டவர் கொடுத்த காரியம் என்ன? வாசிங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. முதல்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்தது வேண்டிய ஆகாரம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளை புசிக்கவே நல்ல கவனிச்சு, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே என்ன செய்ய, புசிக்க எல்லாத்தையும் புசி. எப்போ? அப்பவே வச்சுட்டாரு. பாவம் பிரவேசிப்பதற்கு முன்பாக எல்லா கனியும் நல்ல கனிகள், எல்லா கனியும் புசி. ஆனா இப்ப சில கனிகள் புசிக்க கூடாது. என்ன கனி? அரளிப்பழம், ஊமத்தம். இவெல்லாம் என்ன செய்யாது, பாவம் பிரவேசித்ததுக்கு பிறகு விளைக்கப்பட்ட ராஜ்யம், அதாவது பிசாசுடைய ராஜ்யத்தின் மூலமா கொண்டு வரப்பட்ட அவருடைய ப்ராடக்ட். குடும்பத்துல பிரச்சனை, எவ்வளோ கிராமங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அரளி விலையை அழைச்சிட்டு சாப்பிடுறாங்க, காப்பாற்ற முடியும். அரளி விறகு யாருடைய ராஜ்யம்? வேண்டிய ஆகாரம் இல்லை, வேண்டாத ஆகாரம், பிசாசு கொடுக்கிற ஆகாரம், அதில் சாப்பிடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அப்ப பாருங்க, முதல்ல ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் கொடுத்தது ஒரு மரத்தினுடைய உச்சிதம், ஒரு மரத்தினுடைய கடைநிலை பழங்கள், அதை சாப்பிடுங்கன்னு சொன்னார். அப்ப பாவம் பிரவேசித்தது பிறகு ஆண்டவர் சொன்னாரு, வாசிங்க 3:18 வாசிங்க. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகையில் என்ன செய்ய போய் முதல்ல பழத்தை கொடுத்தாரு. இப்ப என்ன செய்யுங்க, பயிர் போய் சாப்பிடும். என்ன செய்ய? பயிர் சாப்பிடும். ஆகையினாலதான் காயின் என்ன செய்தான்? பயிர் செய்து அதை பிழைக்கிறவனாக காணப்பட்டான். ஆபேல் ஆடு மேய்க்கிறவனாக காணப்பட்டான். பயிர் முதல்ல ஆண்டவர் கொடுத்த காரியம் பயிர் வகையில குசிங்க அப்படின்னு சொன்னாரு. முள்ளும் குறுக்கும் அப்படின்னா நெருஞ்சி முள்ளு அந்த பழம் இருக்குல்ல, அதை நம்ம சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாது, விஷம் ஆயிடும். அப்போ எப்போ பாவம் பிரவேசித்ததோ, ஊமத்தங்காய் என்ன முள் உள்ள எந்த காரியமும் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது என்று தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே என்ன செய்யணும், சாப்பிடக்கூடாது. 3வது பாருங்க, முதல்ல பாவம் பிரவேசிப்பதற்கு முன், பாவம் பிரவேசித்ததற்கு பின், 3வது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு. எதெல்லாம்னா, பாவத்தின் நிமித்தமாக உலகமே அழிக்கப்பட்டுருச்சு, ஒரு குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டது, அது 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டாங்க. அந்த இதுக்கு என்ன செய்யறாங்க, அப்போ கனியை புசிக்கலாம், பயிர் வகையில புசிக்கலாம். யாரு? நோவாவுடைய பேலைக்குள்ள இருந்தாங்க. மறுபடியும் ஆண்டவர் கொடுக்க, நீ இதையும் சேர்த்து புசிப்பான்னு ஆண்டவரே சொல்றாரு. வாசிங்க 9ஆம் அதிகாரம் 3 வாசிங்க. நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகளை எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன் என்று சொல்றார். ஆனா நீங்க சாப்பிட வேண்டியது என்னன்னா, எல்லாவற்றையும் புசிக்கலாம், புசிக்க வேண்டிய காரியங்கள் என்னன்னா, ரத்தத்தோடு எந்த மாமிசத்தை புசிக்காதீங்கன்னு சொல்லிட்டார். அப்போ என்ன உண்டாயிடுச்சு, ஜனங்கள் எல்லாம் எல்லாத்தையும் புசிச்சு இருந்தாங்க. ஆகையினால என்ன உண்டாச்சு, வியாதிகள் உண்டாச்சு. கர்த்தர் தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி, தனக்கென்று ஒரு பிள்ளைகளை கொண்டு வந்து, ஆதாம் முதல் ஆபிரகாம் வரைக்கும் உள்ள எல்லா சந்ததிகளையும் எல்லாம் செய்து சாப்பிட்டாங்க. இனி வரப்போகிற ஜாதி பரிசுத்தமான ஜாதி, வரப்போகிற சந்ததி பரிசுத்தமான சந்ததி. அந்த பரிசுத்தமான சந்ததியில பரிசுத்தமானவைகளை மாத்திரமே, பரிசுத்தமானவைகளை மட்டுமே அவர்கள் சாப்பிட்டு அந்த பரிசுத்தத்தை என்ன செய்து கொள்ள வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். சரீரத்துல, ஆவியில, ஆத்மாவில அந்த பரிசுத்தம் காக்கப்பட வேண்டும் என்று சுத்தமுள்ள மிருகத்தை சாப்பிடும்படி
உணவாக இருக்கும்படி ஆண்டவராய் கற்றுண்டார். வேண்டிய ஆகாரம் எங்களுக்கு வேண்டும். அதுக்கு எப்படிப்பட்ட அளவில்லாமல் கொடுக்கிறவர். ஆகவே எது சரியான ஆகாரம் என்று ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறாரோ அந்த ஆகாரத்தை அளவில்லாமல் கொடுக்கிறவர். அப்ப பாருங்க, அப்ப அளவில்லாமல் கொடுக்கிற ஆகாரத்தை நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடினால அந்த தேவனத்தில் நம்ம கேட்போம். அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அளந்து கொடுக்கிறவர்ல, அளவில்லாமல் கொடுக்கிறவர். அந்த அளவில்லாமல் கொடுக்கிற தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து நம்ம ஆசீர்வதிப்பார். கண்களை வருகிற நாட்களில் இனி ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்கிற வருகிற நாட்களில் பார்ப்போம்.